ஈழம் தமிழ் நியூஸ் சொந்தங்களுக்கு வணக்கம். இப்போ சோஷியல் மீடியாவில் ரொம்பவே ட்ரெண்டா போயிட்டு இருக்கிற ஒரு விஷயத்தை பத்தி தான் இன்னைக்கு கதைக்க போறேன். காதலுக்காக தாஜ்மஹால் கட்டின காலம் எல்லாம் மலையேறி போச்சு. இப்ப இருக்கிற சோஷியல் மீடியா காலத்துல காதல் சொல்றதுக்காகவே மரணத்தோட விளிம்புக்கு போயிருக்கிறாங்க ஒரு ஜோடி. உலகத்தையே அண்ணாந்து பார்க்க வைக்கிற நியூயார்க் நகரத்தோட அடையாளம் எம்பிஆர் ஸ்டேட் பில்டிங். தரையில இருந்து கிட்டத்தட்ட 1400 அடி உயரத்துல மேகங்கள்ல முட்டுற மாதிரி இருக்கிற அந்த கட்டிடத்தோட கூர்மையான ஆண்டனா உச்சிக்கு எந்த ஒரு பாதுகாப்பு கயிறும் இல்லாம, எந்த ஒரு கவர்மெண்ட் அனுமதியும் இல்லாம ஒரு ஜோடி ஏறி நிக்கிறாங்க. சுத்தி பலத்த காத்து, கால் தள்ளினா மரணம். ஆனா அந்த மரண பயத்துக்கு நடுவில் கருப்பு டிரெஸ் அணிஞ்ச அந்த ஜோடி அங்க வச்சு ஒரு அதிர்ச்சியான காரியத்தை பண்ணி இருக்கிறாங்க. அதை பார்த்து அமெரிக்கா போலீஸே பதறி போய் அலறி அடிச்சு ஓடி வராங்க. கடைசியில என்ன ஆச்சு தெரியுமா? அவங்க காதலுக்கு போலீஸ் கொடுத்த பரிசு கைவிலங்குதான். யார் இந்த ஜோடி? மரணத்தோட விளையாடிய இந்த ஆபத்தான காதல் கதை என்ன? இத பத்தி விரிவா பார்ப்போம். விஷயம் என்ன அப்படின்னா, சோஷியல் மீடியால ட்ரூஃப் டாப்பர் அப்படின்னு சொன்னாலே இவங்க தான் கிங் அண்ட் குயின். ரஷ்யாவை சேர்ந்த பயங்கர பாப்புலரான சாகச தம்பதி தான் ஏஞ்சலா நிக்கோலோவ் மற்றும் ஈவன் பீர்கஸ். கடந்த ஜூலை 1ஆம் தேதி உலகமே வியந்து பார்க்கிற ஒரு காரியத்தை பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணி இருக்கிறாங்க. நியூயார்க் எம்பிஆர் ஸ்டேட் பில்டிங்குக்கு சாதாரண விசிட்டர்ஸ் மாதிரி போய் அங்க இருக்கிற செக்யூரிட்டி கண்ணில மண்ணை தூவி யாருக்குமே தெரியாம அந்த பில்டிங்கோட ஆபத்தான உச்சி பகுதிக்கு ஏறி போயிருக்கிறாங்க. அங்க போனது மட்டும் இல்லாம உலகத்துக்கே ஒரு மெசேஜ் சொல்ற மாதிரி ஒரு பேனர் விரிக்கிறாங்க. அதுல என்ன எழுதி இருந்தது தெரியுமா? அதிகாரத்தின் மீதான காதலை விட காதலின் சக்தி வென்றால் இந்த உலகம் அமைதியை அறியும். இப்படி ஒரு பவர்ஃபுல் வாசகத்தை காட்டி இவான் பீர்கஸ் முட்டி போட்டு தன்னோட காதலி ஏஞ்சலா கிட்ட மேரி மீ அப்படின்னு சொல்லி ப்ரப்போஸ் பண்ணி அங்கேயே மோதிரம் மாத்தி திருமண நிச்சயதார்த்தம் பண்ணி இருக்கிறார். பாக்குறதுக்கு அப்படியே ஹாலிவுட் படம் பார்த்த மாதிரி செம்ம ரொமான்டிக்கா இருக்குது. அதே சமயம் நெஞ்சு அடைக்க வைக்கிற மாதிரி இருக்கிற இந்த வீடியோ சோஷியல் மீடியாவில் அப்லோட் ஆன அடுத்த சில நிமிஷங்கள்லயே மில்லியன் கணக்கான வியூவர்ஸ் ஆளி வைரல் ஆகினது. ஆனா இந்த வீடியோ வைரல் ஆன உடனே அமெரிக்கா உளவுத்துறையும் நியூயார்க் போலீஸும் அப்படியே ஷோக் ஆயிட்டாங்க. எங்க நாட்டு பாதுகாப்புக்கே சவால் விடுறீங்களா அப்படின்னு சொல்லி உடனே ஸ்போட்டுக்கு விரைஞ்ச போலீஸ் அந்த ஜோடிய அதிரடியா அரெஸ்ட் பண்ணி இருக்கிறாங்க. இவங்க மேல சும்மா சாதாரண கேஸ் எல்லாம் போடல. சட்டவிரோதமா கட்டிடத்துக்குள்ள நுழைஞ்சது, மற்றவங்களோட உயிருக்கு ஆபத்து விளைவிக்கிற மாதிரி பொறுப்பற்ற முறையில நடந்து கொண்டது, அதுக்கப்புறம் பொது சொத்துக்கு சேதம் விளைவிச்சது போன்ற கடுமையான பிரிவுகள்ல கேஸ் போட்டு கம்பிக்கு பின்னால தள்ளி இருக்கிறாங்க. இது சம்பந்தமா எம்பிஆர் ஸ்டேட் பில்டிங் நிர்வாகத்தோட பேச்சாளர் பேசும்போது, போலீஸோட உதவியால நாங்க நிலைமைய உடனே கட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டோம். பில்டிங்ல இருந்த மற்ற விசிட்டர்ஸுக்கோ வாடகைக்கு இருக்கிறவங்களுக்கோ எந்தவித ஆபத்தும் வரையல அப்படின்னு ஒரு விளக்கமும் கொடுத்திருக்காங்க. சரி, யாருப்பா இவங்க? இவங்களுக்கெல்லாம் வேற வேலையே இல்லையா? ஏன் இப்படி உயிரை பணியம் வைக்கிறீங்க அப்படின்னு நீங்க நினைக்கலாம். இவங்க ஒரு சாதாரண ஆள் கிடையாது. உலகத்தோட மிக உயரமான கட்டிடங்கள்ல எந்த ஒரு சேஃப்டி கயிறோ பெல்ட்டோ இல்லாம வெறும் கைகளை வச்சு ஏறி சாகசம் பண்றதுதான் இவங்களோட வேலையே. இதனாலேயே சோஷியல் மீடியாவில இவங்களுக்கு கோடிக்கணக்கான ரசிகர்கள் இருக்கிறாங்க. இதுல இந்த ஏஞ்சலா நிக்கோலோவ் இருக்கிறாங்களே, அவங்க ஒரு சர்க்கஸ் கலைஞர் குடும்பத்துல பிறந்தவங்க. சின்ன வயசுல இருந்தே ரித்மிக் ஜிம்னாஸ்டிக்ல செம்ம கடினமான ட்ரைனிங் எடுத்தவங்க. இதனாலேயே இவங்களால எந்த ஒரு உயரமான இடத்திலேயும் பேலன்ஸ் பண்ணி நிக்க முடியும். ஆரம்பத்துல மாஸ்கோவில இருக்கிற பில்டிங் உச்சியில நின்று ஆபத்தான போட்டோக்களை இன்ஸ்டாகிராம்ல போட்டு ஃபேமஸ் ஆனவங்க. அப்படித்தான் 2016 இதே மாதிரி ஒரு சாகசக்காரன, அதாவது இவான் பீர்கஸ மீட் பண்ணி இருக்கிறாங்க. ரெண்டு பேரோட சிந்தனையும் ஒன்றாயிருக்க காதலிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்புறம் என்ன, ஜோடியா சேர்ந்து உலகத்தையே மிரட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. அதே 2016 சீனாவில இருக்கிற கோல்டன் பினான்ஸ் 117 கோபுரத்துல ஏறினதுதான் இவங்களோட முதல் மெகா சாகசம். அப்புறம் பிரான்ஸோட ஈஃபில் டவர், சீனாவோட சங்கே டவர், சென்லெனன்ல இருக்கிற ஷன்கிங் ஸ்கொயர் என பல இடங்கள்ல ஏறி சாதிச்சிருக்காங்க. இதோட உச்சகட்டமா 2022 உலகத்தோட இரண்டாவது மிக உயரமான பில்டிங்கான மலேசியாவில இருக்கக்கூடிய மெர்டேகா 118 கட்டிடத்தையும் ஏறி உலகத்தையே வாய் பிளக்க வச்சிருந்தாங்க. இவங்களோட இந்த திக் திக் காதல் கதையை வச்சு 2024
நெட்ஃபிளிக்ஸ் நிறுவனம் ஸ்கைவால்கர்ஸ் லவ் ஸ்டோரி அப்படின்ற ஒரு சூப்பர் ஹிட் ஆவணப்படத்தை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அது மட்டுமே இல்லாம ஏஞ்சலா நடிச்ச ஆன் த ஏஜ் ஆஃப் ஃப்ரீடம், ஹூ இஸ் நெக்ஸ்ட் போன்ற ஆவணப்படங்களும் ரொம்பவே ஃபேமஸ் ஆயிருந்தது. இப்படி சாகச பயணங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் தனிப்பட்ட முறையில இவான் பீர்கஸ் ஒரு அருமையான மியூசிக் கிரியேட்டர். ஏஞ்சலா நிக்கோலோவ் ஒரு திறமையான ஓவிய கலைஞர். இந்த மல்டி டேலண்ட் ஜோடி இப்போ காதலுக்காக எடுத்த விபரீத முடிவால அமெரிக்க ஜெயில்ல இருக்கிறாங்க. உயிரையே பணயம் வச்சு இவங்க எம்பிஆர் ஸ்டேட் பில்டிங் உச்சியில பண்ணின இந்த திருமணம் ஒரு வரலாற்று சாதனையா, இல்ல சோஷியல் மீடியா லைக்ஸுக்காக பண்ணின முட்டாள்தனமா? உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி உலகத்துல நடக்கிற பல விசித்திரமான மற்றும் சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சு கொள்ள எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் இவாஞ்சலின் ரவிச்சந்திரன். நன்றி, வணக்கம்.